ஜப்பானில் டென்னிஸ் அப்படிங்கிற இன்னொரு அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட். ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி டேப்பில் தான் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. இதுலேயுமே எல்லா மெனூஸும் இருக்குது, ப்ளஸ் ஹாட் காப்பியாகவும் மெனு கார்டு வச்சுருந்தாங்க. ஆனால் ஃபைனலாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது டேப்லெட்டில் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. மெனுவில் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருந்தது. இவங்க அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்ங்கிறனால வெஸ்டர்ன் டைப்லேயும் ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்தது, ப்ளஸ் ஜாப்பனீஸ் குசின்லேயுமே இருக்குது. அண்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே ட்ரிங்க் பார் செட்டுன்னு மெனுவில் இருக்கும். அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே தனியாக ட்ரிங்க் பார் வச்சுருக்காங்க. அங்கே வந்து நமக்கு வேணுங்கிற ட்ரிங்க் எடுத்துக்கலாம். இங்கே சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், டீ, காஃபி, இது போக தண்ணி வேணும்னா கூட நம்ம தான் இங்கே வந்து எடுத்துக்கணும். ஐஸ் க்யூப்ஸ் இப்படி எல்லாமே இருக்குது. கீழே கிளாஸஸும் கொடுத்துருக்காங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ என்ன வேணால் எடுத்துக்கலாம் இங்கேருந்து. நாங்கள் 2 ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த காப் சாலட், செகண்ட் இந்த ஷ்ரிம்ப் ஃப்ரை. காப் சாலடில் அவகேடோ, பாயில்டு எக், சிக்கன் பீசஸ், ஷ்ரிம்ப் இது எல்லாமே போட்டு அதோட கொஞ்சம் லீஃபி வெஜிடபிள்ஸும் வச்சுருந்தாங்க. மேலே பார்மசான் சீஸையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தாங்க. டேஸ்ட் ஓரளவு ஓகேவாக இருந்தது. நமக்கு எப்போவுமே லீஃபி வெஜிடபிள்னாலே பிடிக்காதே, அதனால சாப்பிட்டாச்சானாலும் ஆர்டர் பண்ணதுக்காக. செகண்ட் ஒன் இந்த ஷ்ரிம்ப் ஃப்ரை. இது பார்க்குறதுக்கு டெம்பூரா மாதிரி இருக்குது, ஆனால் எக்ஸாக்டாக இது டெம்பூரா கிடையாது. பட் அந்த ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது கூட கொடுத்த டிப்பும் நல்லா இருந்தது. சாலட் கொஞ்சம் ஓரளவு ஓகேவாக இருந்தது. ஷ்ரிம்ப்பை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாகவே வச்சு ஃப்ரை பண்ணுறதுக்காக அதோட மசில்ஸ் எல்லாம் உடச்சிட்டு தான் அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுவாங்களாம். அதனால தான் வந்து ஷ்ரிம்ப்பு சுருங்காமல் இப்படி ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ண மெயின் கோர்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த டாண்டான் நூடுல்ஸ். அது ஒரு செட் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ கூடவே ரைஸும் சிக்கன் ஃப்ரையும் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஐட்டம் இந்த மசாலா ரைஸ் ஆம்லேட். இந்த மசாலா ரைஸ் ஆம்லேட் உள்ளே வந்துட்டு மசாலா ரைஸ் இருக்கும், மேலே ஒரு ஆம்லேட் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சேஃபஸ்ட் ஃபுட்டிங்க. ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட், நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த மெனுவை பார்க்கலாம். எல்லாருக்குமே கண்டிப்பாக இது செட் ஆகிற மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இங்கேயும் அது ஆஸ் யூஷுவல் நல்லா தான் இருந்தது, ஆனால் கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி மட்டும் ஃபீல் ஆச்சு, அவ்வளோதான். செகண்டாக நான் ஆர்டர் பண்ணதான் அந்த டாண்டான் நூடுல்ஸ் செட். இதில் ரைஸ் நான் சாப்பிடவே இல்லை. மேலே வந்து என்ன மீட் கொடுத்துருந்தாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணல. அது ஓரளவு நல்லாவே தான் இருந்துச்சு. பட் நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன்னா அதை சாப்பிட மாட்டேங்கிறனால அது என்ன மீட்டுங்கிறத நான் யோசிக்கல, சாப்பிட்டுட்டேன். அண்ட் நூடுல்ஸ் நல்லா பக்காவாகவே குக் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராத் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு இந்த உளுந்தில் துவையல் பண்ணால் ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு தடவையும் அந்த ப்ராத்தை குடிக்கும் போதெல்லாம். அண்ட் சிக்கன் பீஸ் ஆஸ் யூஷுவல் நல்லாவே இருந்தது. சிக்கன் ஃப்ரை எப்போவுமே நல்லா தான் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நல்லாவே இருந்துச்சு. எனக்கு பெருசாக இந்த ஒவ்வொரு டைமும் சாப்பிடும்போது அந்த உளுந்து துவையலோட டேஸ்ட் வந்ததுனால எனக்கு பெருசாக இது செட் ஆகலை. அதுக்காக அந்த ஃபுட்டே நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது. நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கொண்டு வந்து பில்லை வச்சுருவாங்க. ஆனால் நான் ஃபைனலாக ஒரு டெசர்ட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் வயிறில் சுத்தமாக இடம் இல்லாதனால குட்டியாக பார்த்து இந்த சாக்லேட் புடிங் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் கசப்பாக தான் இருந்தது, ஆனால் சாக்லேட்னாலே எனக்கு பிடிக்குன்றனால நான் சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன். இன்றைக்கி நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ் எல்லாம் ஓரளவு ஓகேவாக தான் இருந்தது. ரொம்ப ஆக ஓகன்னு சொல்கிற மாதிரி இல்லை. பில் அமௌண்ட் அரௌண்ட் 4800 கிட்டே வந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.